இது அல்லாத கொள்கை ரீதியான பிதுஅத்துகள் இருக்கிறது. ரெண்டையும் சம்பந்தமாக சுருக்கமாக சில செய்திகளை சொல்லலாம் நினைக்கிறேன். முதலாவது விஷயம் கொள்கை சார்ந்த பிதுஅத்துகள். அதாவது ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத கொள்கை ஒன்று இஸ்லாத்தின் பேரில் வருமாக இருந்தால் அது கொள்கை அடிப்படையில் உருவான பிதுஅத்து. இஸ்லாத்தினுடைய அக்கீதா அடிப்படையில் செயலோடு சம்பந்தப்பட்ட பிதுஅத்தை விட கொள்கையோடு சம்பந்தப்பட்ட பிதுஅத்துக்கள் கொடூரமானது. இஸ்லாத்துடைய பார்வையில் ஒரு ஆள் கூட்டுத்துவா ஓதுறார், செயலோடு சம்பந்தப்பட்ட பிதுஅத்து. இன்னொரு இடத்துல கொள்கை சம்பந்தமான ஒரு பிதுஅத்து இருக்குதுன்னு சொன்னா இஸ்லாத்தின் பார்வையில் கொள்கை சம்பந்தமான பிதுஅத்து உள்ளவர் தான் கண்டிக்கத்தக்கவர், கொடூரமான குற்றத்துக்குரியவர். உதாரணமாக ஒரு அமீருக்கு பையத் செய்தவன் தான் முஸ்லீம், பையத் செய்யாத அத்தனை பேரும் காபீர் என்கிறது இஸ்லாத்தின் பேரில் உருவான புதிய கொள்கை உண்டு, பிதுஅத்தான கொள்கை. ஒருவர் கூட்டுதுவா ஓதுறாருன்னு சொன்னா கூட்டுதுவா ஓதுறவன் பெரிய குற்றம் செய்யறானா, அமீருக்கு பையத் செய்யாதவன் காபீர் என்று சொல்றானே அவன் பெரிய குற்றவாளியான்னு கேட்டா இஸ்லாத்தின் பார்வையில் கூட்டுதுவா ஓதுபவனை விட அமீருக்கு பையத் செய்யாதவன் காபீர் என்ற புதிய கொள்கையை சொல்கிறவன் இஸ்லாத்தின் பார்வையில் கொடூரமானவன், பாவத்தில் மிஞ்சியவன். ஆனா தௌஹீத் ஜமாஅத்துக்கு அக்கீதாவை சொல்லி சொல்லியும் கூட இந்த விஷயம் விளங்காம இருக்குது. சில பகுதிகளை நீங்க போய் பார்த்தீங்கன்னு சொன்னா எங்களுக்குன்னு பள்ளி இருக்காது. எங்கட சகோதரர்கள் இந்த கொள்கையை சொல்றவங்களுடைய பள்ளிக்கு ஜும்மா தொழ போவாங்க. ஏன்னு கேட்டா அந்த பள்ளியில கூட்டுதுவா ஓதுறாங்க, இங்க வந்தா கூட்டுதுவா ஓத மாட்டாங்க, அதனால நாங்க இவங்ககிட்ட வந்து தொழுதோம்னு சொல்லுவாங்க. ஏன் அங்க தொழன்னு கேட்டா அவங்க பிதுஅத்துவாதிகள் சொல்லுவாங்க. அப்ப என்ன இவங்க சுன்னத்துவாதிகளா? இவங்களும் பிதுஅத்காரர்கள் தான், கொள்கை அடிப்படையில் பிதுஅத்துக்காராக்கள். அவனாவது உன்னை முஸ்லீமா ஏற்றுக்கொள்றான், இவன் உன்னை காபின்னு சொல்றான், அவனுக்கு பின்னால் நீ எப்படி போய் நிக்கிறாய்? அப்ப இது அக்கீதா ரீதியில பார்த்தோம்னு சொல்லி சொன்னா இவங்க இஸ்லாத்துக்கு இவங்க அதாவது தூரத்தில் நிக்கிறாங்க. கடந்த கால இமாம்களுடைய வரலாறுகள் எடுத்து பார்த்தால் அவங்க பிதுஅத்துக்களை கண்டிக்கின்ற போது யாரை கண்டிச்சாங்கன்னு கேட்டா கொள்கை அடிப்படையிலான பிதுஅத்துக்களுக்காகத்தான் கொடூரமான போராட்டங்களை செய்தார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் முத்தசிலாக்களுக்கு எதிராக போராடினாங்க, அதுக்காக சிறையில் அடிக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அவருக்கு கசையடிகள் கொடுக்கப்பட்டது, கடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளானார்கள், பல வருஷங்கள் சிறையில் இருந்தார்கள். எதுக்காகன்னு கேட்டால் குர்ஆன் படைக்கப்பட்டது என்கிற பிதுஅத்தான ஒரு கொள்கையை அவங்க கொண்டு வந்தாங்க. அதற்கு எதிராக பேசியே சிறையில் இருந்தார்கள். இமாம் இப்னு ஹம்பலை சந்தித்த சில அறிஞர்கள் சொன்னாங்க, நாங்கள்லாம் குர்ஆன் படைக்கப்பட்டதுன்னு அவங்கள்ட்ட சொல்லிட்டோம், வெளியே வந்து மக்கள்கிட்ட நம்பிராதரா குர்ஆன் படைக்கப்படலைன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம், நீங்களும் அப்படி வந்துருங்க, இந்த சித்திரவதைக்கு உள்ளாகாதீங்கன்னு சொன்ன போது நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை, நான் இந்த கொள்கையை சொல்லிக் கொண்டுதான் மௌத்தாகுவேன் என்று அதில் உறுதியாக இருந்தார்கள். இதை கடைசியாக அவங்க எப்படி விடுதலையாகிறாங்கடா ஒரு கட்டத்தில் கலீஃபாவுக்கு முன்னால சொன்னாங்க, தொடர்ந்து என்ன கேள்வி கேட்கிறாங்க, நான் கேள்வி கேட்க எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் அவங்கள்ட்ட கேட்டாங்க. அதாவது இந்த கொள்கையுடைய அறிஞர்கள்ட்ட கேட்டாங்க, குர்ஆன் படைக்கப்பட்டது நீங்க சொல்றீங்க, இந்த கொள்கையை ரசூலுல்லாஹ் இதுக்கு சொல்லி இருக்கிறாங்களா? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் 4 கலீஃபாக்கள் சொன்னாங்களா? அவங்க சொல்லலன்னு சொன்னா ஏன் சொல்லல? சொல்லாம இருந்தாங்கன்னா 2 காரணத்துக்காக சொல்லாம இருந்திருக்கலாம். ஒன்று, அவங்களுக்கு இது தெரியாது அதனால சொல்லல, நீங்க சொல்லணும். நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுக்கும் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் தெரியாத ஒரு கொள்கை உங்களுக்கு எப்படி தெரிந்தது? எந்த வழியில வந்துச்சு உங்களுக்கு? அப்படி இல்லை, அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும், மக்கள்கிட்ட சொல்ல தேவையில்லைன்னு சொல்லாம இருந்தாங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ்வும் 4 கலீஃபாக்களும் சொல்லாத விஷயத்தை எதுக்காக நீங்க வந்து சொல்லி கொண்டிருக்கிறீங்க என்று கேள்வி கேட்ட போது அந்த கலீஃபாவுக்கு இவருடைய கேள்வியில நியாயம் தெரிப்பட்டு விடுதலை செஞ்சாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப அவங்க என்ன சொன்னாங்கடா, ரசூலுல்லாஹ்வும் சஹாபாக்களும் சொல்லாத ஒரு கொள்கை ஒன்று வந்தால் அது பித்அத்தான கொள்கை, நீ சொல்றது இஸ்லாமாக இருந்திருந்தால் அவங்க சொல்லி இருப்பாங்க. இன்றைக்கு தௌஹீதுல இன்னொரு பித்அத் வந்திருக்குது. யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டது என்கிற ஹதீஸை நம்புறாரோ அவர்கள் முஸ்லிக்குகள். இந்த மாதிரி ஒரு கொள்கை ஒன்று தாபியின் காலத்தில் இருந்துச்சா? தபல் தாபியங்கள் காலத்தில் இருந்துச்சா? சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சா? கலீஃபாக்கள்கிட்ட இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. இல்லாத ஒன்றை சொன்னா நீ பித்அத்தான ஒரு கொள்கையை சொல்கிறாய். எங்கட சகோதரர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா குடுதுவா ஓதுறவனுக்கு பின்னால சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கொள்கை அடிப்படையில் ஒரு புதிய ஒரு கொள்கையை உருவாக்கி அந்த அடிப்படையை வைத்துக் கொண்டு ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை நிராகரிக்கிறவங்களை ஏற்றுக்கொள்றாங்க.
அப்ப பித்அத் சம்பந்தமான சரியான தெளிவு தௌஹீத் ஜமாத்துக்கே உருவாகல. அப்படி இருக்கின்ற போது பத்த மக்களை நம்ம எப்படி பார்க்கிறது? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது கொள்கை ரீதியான பித்அத்துக்களை பொறுத்தளவுல கொடூரமானது. அந்த விஷயத்தில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னு கேட்டா, இந்த கொள்கை ரீதியான பித்அத்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்களாக ஒரு கொள்கையை உருவாக்குவாங்க. பிறகு அந்த கொள்கைக்கு சாதகமாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அந்த கொள்கைக்கு பாதகமாக ஹதீஸ் இருந்தால் ஹதீஸை மறுப்பாங்க. ஹவாரிஜிகள் ஒரு கொள்கையை உருவாக்குனாங்க. என்னன்னு கேட்டால், பெரும்பாவம் செய்யக்கூடிய எல்லாருமே நரகத்துக்கு போவான், காஃபிர்கள். இப்படி ஒரு கொள்கையை உருவாக்குனாங்க. நரகத்துக்கு போற யாருமே மீண்டும் சொர்க்கத்துக்கு வரமாட்டான் என்ற கொள்கையை உருவாக்குனாங்க. பிறகு பார்க்கிறாங்க, ஹதீஸ் வருகிறது, யாருடைய உள்ளத்தில் அணுவளவு ஈமான் இருக்குதோ அவன் நரகத்திலிருந்து சொர்க்கத்தில் எடுத்து போடப்படுவான். யார் அல்லாஹ்வுக்கு எதையுமே இணை வைக்காம மரணிக்கிறானோ அவன் பாவம் செய்திருந்தா நரகத்துக்கு போயிட்டு எப்பவாவது சொர்க்கத்துக்கு போவான்னு ஹதீஸ்கள் வருது. இவங்க என்ன செஞ்சாங்கண்டா, என்ன செஞ்சிருக்கணும், உண்மையான மூமின்டா, அதை நம்ம எடுத்த கொள்கை பிழையா போச்சுதே, ஹதீஸ் இப்படி சொல்லுது, கொள்கையை விடணும்னு அவங்க நினைச்சிருக்கணும். ஆனா அவங்க என்ன நினைச்சாங்கடா, நம்ம எடுத்த கொள்கையை வச்சுக்குவோம், இந்த மாதிரி வரக்கூடிய ஹதீஸ்களை விட்டுருவோம் என்று ஹதீஸ்களை நிராகரிக்க ஆரம்பித்தார். அப்போ ஒரு கொள்கையை தவறாக உருவாக்கினவன் ஆயிரக்கணக்கான குற்றங்களை செய்து கொண்டே போவான். அதனாலதான் கொள்கை சார்ந்த பித்அத்துக்கள் கொடூரமானது. இது அல்லாம நடைமுறை ரீதியான பித்அத்துக்கள் ஏராளமாக இருக்கிறது. அதை மக்களுக்கு தெளிவுபடுத்துறது, அதுலேருந்து மக்களை கலட்டுறது லேசி. கொள்கை ரீதியான பித்அத்திலிருந்து மக்களை கலட்டுறதுங்கிறது ரொம்பவும் கஷ்டமானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,